இந்த ரோகிணி சீக்கிரத்திலே விஜயாட்டையும் முத்துட்டையும் மாட்ட போறாங்க. ரோகிணியின் நிலைமை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பத்த போறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க மீனா பயங்கரமா விஜயாட்ட திட்டுறாங்க. நீங்க என்ன அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னைய சந்தேகப்படுறீங்களா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா சொல்றாங்க, ஆமா உன்னைய நான் சந்தேகப்படுறதுன்னு இல்லை, உன்னைய முழுக்க நம்புனது என்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு நீ வந்தியோ அப்பயே எங்கள் வீட்டில் இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு. நீ இப்போ பார்த்தனா தொழிலில் நீ முன்னேறுதன் பேரில் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள துளி கூட நீ மதிக்கிறது இல்லை அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே நம்ம மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் இது வரைக்கும் உங்களை இன்னைக்கு அத்தை நான் மதிக்காமல் இருந்தேன், இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லை, நீங்கள் பொய் தான் சொல்லியிருக்கேன்னு தெரியாமல் கூட உங்களுக்கு நான் உங்களை விட்டு போவா செஞ்சேன், நான் என்னையால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், நீ எல்லாமே மீனா நல்லவன்னு பேர் எடுக்கக்காண்டி நீ செய்கிற. அது பார்த்தோன்னா என் கணவர் கூட என் பேச்சை இப்போ சுத்தமாக மதிக்கிறதில்ல, அது தெரியுதுல்ல, எனக்கே தெரியும். நீ கிரிமினலாக எல்லா வேலையும் நீ நல்லவ பேர் எடுக்கிறதுக்கு நீ எல்லா வேலையும் செய்வ அப்படின்னு விஜயா பயங்கரமாக கரைச்சி கொட்டுறாங்க மீனாவை. இதை கேட்ட நம்ம ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்ட்டி பரவாயில்ல, நம்ம மேலே இருக்கக்கூடிய இப்போ எந்த விஷயமும் நம்மளை திட்டுறதே குறைஞ்சி இப்போ மீனா மேலே எல்லா கவனமும் போயிடுச்சு, இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ரோகிணி திட்டம் போடுறாங்க. இன்னி போய் சமையல் பண்ணு அப்படின்னு விஜயா சத்தம் போட்டு அனுப்புகிறாங்க. மீனா சமைக்க போயிருந்தாங்க. இங்கே நம்ம விஜயாட்ட நம்ம ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆன்ட்டி நீங்கள் ஒருத்தவங்கள பேசுகிறீங்களே, அது யார் அந்த சிந்தாமணி, அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சிந்தாமணியை பற்றி விசாரிக்காங்க. யாருன்னா ரோகிணி நம்ம விஜயாட்ட. விஜயா, ஆமாம் இந்த மீனாவுக்கு தொழில் ரீதியில் போட்டியில் அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய மண்டபம்லாம் புக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனா அவங்களுக்கு நிகராக இவ போட்டிக்கு எதிர்த்தாப்புல நின்று போராடிலாம் ஜெயிச்சிடலான்னு பிளான் போடுறா. அதுக்கு எதிரி நம்ம சிந்தாமணி தான் நம்ம மீனாவை கரெக்டாக ஒழிச்சிக்கிட்டதுக்கு சரியான ஆள் அப்படின்னு விஜயா நம்ம ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இப்போ நமக்கு மீனாவை பழி வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ரோகிணி நினைக்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க நம்ம ரோகிணி, அத்தை உங்களுக்கு என்ன உதவினாலும் அந்த மீனாவை வளர விடாமல் இந்த சிந்தாமணியை வச்சு நம்ம பயன்படுத்தி இவங்களை தொழில் ரீதியாக எந்த லெவலுக்கும் முன்னேற விட்டுறக்கூடாது அப்படின்னு இல்லாத புல்லாதையும் சொல்லி நம்ம விஜயாவட்ட நம்ம ரோகிணி சொன்னோன்னே நம்ம விஜயா ஆமாம் ரோகிணி, நீ சொல்கிறது சரிதான், நீ சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மீனா வளர்ந்து வந்தால் நம்மளை சுத்தமாக மதிக்க மாட்டா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா பேரில் தான் இதை வச்சுருக்காங்க ஷோரூமை. இப்போ பார்த்தோன்னா மீனா நல்லா வளர்ந்து வந்துட்டானா நம்மளை வீட்டில் சுத்தமாக மதிக்க மாட்டா, எல்லோரும் நம்மளை அடிமையாக பயன்படுத்துறதுக்கு அந்த மீனா பயங்கரமாக ஒரு திட்டம் போடுவா. அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரித்து இந்த சிந்தாமணியை வச்சு இந்த மீனாவை எப்படியாவது இந்த தொழில் ரீதியாக இவளை வீழ்ச்சி அடைச்சி இவளை வீட்டில் உட்கார வச்சிடணும் அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிந்தாமணிகிட்ட போய் பார்ப்போமா அப்படின்னு நம்ம ரோகிணி கேட்குறாங்க. உடனே ரோகிணி அதுக்கடுத்து கூப்பிட்டுட்டு நம்ம ஆன்ட்டியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. விஜயாவை கூப்பிட்டுட்டு போய் சிந்தாமணியை போய் சந்திக்கிறாங்க. நான் சொல்கிற பிளான் மாதிரி நீங்கள் செய்யுங்க, அது சரியாக வரும், இந்த ஆர்டரை விட்டுட்டீங்க, அடுத்ததில் இந்த மீனாவை எக்காரணத்தை கொண்டாலும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மீனாவை வளரவே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம ரோகிணியும் விஜயாவும் திட்டம் போடுறாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்காங்கன்னா இந்த சிந்தாமணி. இவளை நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் இவள் அடுத்த மகால் ஆர்டர் எடுப்பா, அந்த ஆர்டரை எப்படியாவது தட்டி பறிக்கிறதுக்கு நான் ஐடியா கொடுப்பேன், அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க, அப்படி செஞ்சால் மட்டும்தான் இம்மளை நீங்கள் உங்கள் மீனாவை உங்கள் கைவசமாக வச்சுக்கிட முடியும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்காங்க நம்ம சிந்தாமணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது.